கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுண்டு வந்துட்டு அண்டாங்குள்ள வாய் விட்டு பேசுன மாதிரி ஆயிடுச்சு. எதனாலன்னு தெரில, என்ன செட்டிங்ஸ் மாறுனுச்சுன்னு தெரில. போன வீடியோ கரெக்டாக இருந்துச்சு. நான் அதனால சரி இந்த வீடியோவும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே கண்டினியூவாக ஃபுல் வீடியோவும் பேசி முடிச்சுட்டு எடிட் பண்ணலான்னு தூக்கி அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி பார்த்தா அது ஏதோ அண்டாங்குள்ள வாய் விட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. சவுண்டு கிளியராக இருக்குது, பேசுகிறது புரியும். பட் ஆனால் போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். அது அந்த இது என்ன ஆச்சுன்னு தெரில. அதனால இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் கேட்டுக்கிறேன். சரி, அவ்வளோதான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, த கிராண்ட் மூடான் சாகா சாப்டர் 101 to 106 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணி இருந்திருப்பேன்னா, நம்ம ஹீரோவும் பிளான் லீடரோட பொண்ணும் உள்ள வரத இந்த மாதிரி ஒருத்தவன் வந்துட்டு பிளான் லீடர் கிட்ட சொல்லியிருப்பான். சரி வர சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு ஹைப் இருந்தா ஹைப்பையும் சேர்த்து போட்டு விடுங்க கைஸ். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். சோடா ஃபூடாங் ஜின்மோ, நீங்க எங்க இங்க? இவ ஒன்னே அப்பா எதனால நீங்க எல்டர் அந்த மாதிரி வந்துட்டு செம்மையா திட்டிட்டு இருந்தீங்க? உங்களோட ஃபேஸ்ல இருந்த எக்ஸ்பிரஷன் எப்படி தெரியுமா பயங்கரமா இருந்தது. ஒருவேளை அந்த சஸ்பீஷியஸான ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோமே, அவங்க இல்லைனாலயா? இந்த பருமா அதை பத்தி பேசாத. இதுக்கு மேல அதை பத்தி எந்த கொஸ்டினும் கேட்காத. நம்ம கெஸ்ட் இருக்கும்போது அவர் இதை பத்திலாம் கேட்க விரும்ப மாட்டாரு. பட் ஆனால் ஜின்மு, உங்களோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா நீங்க ஆல்ரெடி வெளில போனப்பே கேள்விப்பட்டீங்க போல இருக்கே. என்ன மன்னிச்சிருங்க, கெஸ்ட் நீங்க வந்திருக்கும் போது கொஞ்சம் காண்டாகி கத்திட்டேன். பிளான் லீடர் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற இந்த எல்டர்ஸ்லாம் கரெக்டாக அந்த ரேட்டை பிடிக்காம இப்படி இருந்தா இந்த மாதிரி திட்டுறதெல்லாம் கரெக்டு தான். ஜின்மோ, நீங்க ஏன் அவங்கள ரேட்டுன்னு சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா கிளான் லீடர், ரேட்டெல்லாம் ரொம்ப வீக்காவா இருக்கும். அதை கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை துரத்தி உள்ளனாக்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கிரெயின்ஸு பிரெட்டு எதா இருந்தாலும் அதுங்களோட நம்பரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டோம். அது எவ்வளோ வீக்காக வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனால் அது ரொம்பவும் சின்னதாக இருக்கு, அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் அதை விட்டுறக்கூடாது. ஜின்மோ, நீங்க சொல்றது கரெக்டு தான். எங்களோட ஹவுஸ் டேங் ஃபேமிலிக்கு அவங்க எல்லாரும் சாதாரண ஒரு ரேட்டு தான். இவர் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இந்த மாதிரி அவங்க எல்லாரும் போய் வேற கிளானோட டெரிட்டரியில் ஒழிஞ்சிக்கிட்டா அவ்வளோதான், இந்த டெரிட்டரியை தாண்டி அவங்க வரமாட்டாங்க, இனிமேல் நம்ம சேஃபு, எப்போ வேணாலும் அவங்க டெரிட்டரியில் போயிட்டு என்ன வேணா பண்ணிட்டு திரும்ப இந்த டெரிட்டரிக்கு வந்தால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே விடக்கூடாது. இது உண்மையிலேயே கொஞ்சம் புரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என் முன்னாடி உட்காந்துருக்கான இந்த பையன், இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எப்படி ஊடாங் கிரியேட் பண்ணாங்க? பட் ஆனால் உங்களை பார்த்தா சத்தோசி மாஸ்டர் மாதிரி தெரியலையே. பிளான் லீடர் என்ன சொல்றீங்க? நான் மூடாங்கோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசேபிள். ஜின்மோ, நீங்க ஏன் கொஞ்ச நாள் எங்க ஹவுஸ்ல இருந்து ஒரு கேட்டா மாதிரி அந்த ரேட்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணக்கூடாது? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரான ரிவார்ட்ஸ்லாம் தருவோம். பட் ஆனால் கிளான் லீடர் என்னை மன்னிச்சிருங்க, காசுங்கிறது எனக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அதுவும் இல்லாமல் ஊடாங் மற்ற பீஸ்ட்டை கொள்றதுல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதோட முக்கியமா நான் வேற ஒரு ஹவுஸ்ல கேட்டா மாற விரும்பல. ஜின்மோ என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை கிளான் லீடர், எனக்கு புரியுது நீங்கள் வந்துட்டு என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். டேங்க் கிளான் வந்துட்டு மற்றொரு வீட்டோட கேட்டை பிடிச்சாந்து அவங்க வீட்டில் உள்ள ரேட்டை ஹண்ட் பண்ண யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இந்த பையன் எங்கள் டேங்க் கிளானோட ஹவுஸ் டிக்னிட்டியை கூட யோசிக்கிறான். இந்த பையனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஜின்மோ, நீ என்னோட பிளேடோ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்க. பின்னாலேருந்து அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னது கேட்டுங்கிறீங்க ரேட்டுங்கிறீங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஜின்மோ, நீ ஆர்மரி சைடு போனேன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் தேடி வந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடச்சிதா? பிளான் ஹெட், எனக்கு கிடச்சிது, ரொம்ப நன்றி. நான் என்ன தேடி வந்தனோ அது எனக்கு கிடச்சிட்டு, அதனால நான் இங்கே கிளம்பலான்னு இருக்கேன். என்னாச்சு ஜின்மோ? கொஞ்ச நாள் இருந்து கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல, ஏன் இவ்வளோ சீக்கிரமா? இல்லை அட்லீஸ்ட் இல்லை கிளான் ஹெட், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. பட் ஆனால் என்னோட ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணியே தானே ஆகணும். அவன் ஒன்று அப்பா நான் ஏன் ஜின்மோ கூட அவரோட ஜேர்னியில் ஹெல்ப் பண்ண கூட போகக்கூடாது? இவன் ஒன்று என்னது? ஆமாம் மாஸ்டர் ஜின்மோ, நானும் கூட வரலான்னு நினைக்கிறேன். என்னது? பிளான் லீடர் ஒன்று இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஜேர்னி சாதாரண வெக்கேஷன் கிடையாது. அவர் அந்த ஜேர்னில நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம அது எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம நிறைய பிரச்சனை வர வரும். அதுக்கெல்லாம் ஒன்று அலோவ் பண்ண முடியாது. அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னால தாங்க முடியலனாக்க நான் திரும்ப வந்துட போறேன். இதுல என்ன இருக்கு? ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இல்லை என்கிட்ட கேளுங்கடா, நீங்க 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, நாளாடா அலோவ் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு தெரியும்ல, நான் வேணா மாஸ்டர் ஜின்மு லெவலுக்கு இல்லாம இருக்கலாம், பட் ஆனா என் வெயிட்டை என்னால தாங்க முடியும். அதனால நீங்க என்னை பத்தி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, இந்தாமா நான் உன்னை பத்தி கவலைப்படல, நான் கவலைப்படுறதெல்லாம் மாஸ்டர் ஜின்முவை பத்தி. ஏன்னா நீ ரொம்ப பெரிய பிரச்சனை, சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன், அருந்தவாளு, இருக்கிற எல்லா வேர்டும் உனக்கு சூட் ஆகும். பிளான் லீடர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, என் பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பையன் மேல ஆசையா கூட போகணும், இந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருவேளை என் பொண்ணுக்கு மாஸ்டர் ஜின்மு மேல ரொமான்டிக்கான அஃபெக்ஷன் வந்துட்டா? இல்லை மூடாங்கில் இருக்கிறவங்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் மேரி பண்ண முடியாது. ஒன்று அவங்க கிளான்லேருந்து வெளில போனா இல்லை துரத்தி விட்டா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ ஒன்னே இருந்துட்டு கதறா, அப்பா நான் போகணும், என்னை போக விடுங்க, அது ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. மாஸ்டர் ஜின்மு என்னை மன்னிச்சிருங்க, என்னோட பொண்ணு யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டா. நானே இங்கே அடைச்சி வச்சாலும் எப்படியாச்சும் உங்க கூட வர ட்ரை பண்ணுவா.
இல்லை வந்துருவா. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்தாயா டார்க்கிங், இப்படி அவன் பொண்ணை வளர்க்குறது ஜின்மோ. அதனால நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு கிளம்புற மாதிரி ட்ரை பண்ணுங்க, பட் ஆனால் காலங்கத்தாலே கிளம்பி போயிடுங்க, ஓகேவா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு அடம்பிடிப்பானு, பட் ஆனால் இந்த அளவுக்கு இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு புரியுது கிளான் ஹெட். மறுநாள் காலையில் ஹீரோ யாருக்கும் தெரியாமல் திருட்டு பையன் மாதிரி அந்த வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பாடா, அந்த புள்ள இங்கே இல்லை, நல்லது. நான் கூட எங்கிட்ட அன்னைக்கு என்னை காலங்கத்தால வந்து எழுப்புன மாதிரி என்னை எழுப்ப வந்துருவாளோன்னு நினச்சி பயந்துட்டேன். நல்ல வேலை, சீக்கிரமாக காலங்கத்தாலேயே கிளம்புனது நல்லதா போச்சு. ஒரு வழியா இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். டாங் வந்துட்டு ஒரு வழியா தப்பிச்சவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கிட்ட ஒரு கூரை மேலேருந்து ஒரு பறவை ஹீரோவே பார்த்துட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே, என்னது என் பொண்ணை காணுமா? ஆமா மயிலாட், எங்களேடி வந்துட்டு இந்த மாதிரி இதை மட்டும் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் மாஸ்டர் ஜின்மு கூட ஜேர்னியில் போகிறேன், டாட்டா பை பை அப்பா அப்படின்னு போட்டிருக்கு. ஐயோ போச்சு, போனவ சும்மா போகாம சில்க் ஆர்மர், ஆன்டிடோட் ஸ்டோன், ஃபீரியஸ் ஸ்டோம் ஆரோ, ஸ்பிளிட் பிளே பிளேட், அண்டர்வேர்ல்டு கிங் லாஃபர், சில்வர் வில்லோ டேகர், இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க கிளான் லீடர் அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கான். இவர் ஒன்று, ஐயோ அது எல்லாமே நம்ம கிளானோட சீக்ரெட் வெப்பன்ஸ் ஆச்சு. இங்கே பாரு, அவள் இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை, சீக்கிரமாக அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளை இங்கே கூட்டு வரப்பாரு. அதுவும் இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது அட்லீஸ்ட் 150 மீட்ரு தள்ளியே அவளை ஃபாலோ பண்ணு. அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக அவனுங்களை கண்டுபிடிச்சிருவா. ஓகே கிளான் லீடர், ஸ்வார்ட் ஆஃப் மூடாங், மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கணும். என்னோட பொண்ணை இந்த மாதிரி வளர்த்ததுக்கு என் மேலே தான் தப்பு சொல்லணும். அவளை நான் ரொம்பவுமே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவள் பிறந்ததுலேருந்தே இப்படி வளர்ந்து பழகிட்டா. மவுண்ட் சாங்சுங் அப்படிங்கிற வில்லேஜ், இங்கே ஹீரோ நல்லா குளிச்சிட்டு இருக்கான். அப்பாடா, இப்போதான் மூச்சு விட முடியுது. இப்போக்கி நான் எந்த ஒரு ரஷ்லேயும் இல்லை, நான் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் மறுபடியும் அந்த மவுண்ட் சாங்சுங்கை கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. சரி சரி, இப்போலேருந்து நம்மளோட ஒரு நல்ல சதோசி மாஸ்டராக ஆக்ட் பண்ணுறதுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூடாங்கோட ட்ரெஸ்ஸை மறுபடியும் போடுவோமா? சரி, நம்மளே ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு சரக்கடிச்சிட்டு நூடுல்ஸு தம்பிளிங்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படின்னு ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது யாரோ வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. என்னடா அது? ஆனால் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலேன்னு திரும்பி பார்த்தா அது அந்த டாங்கு பொண்ணு. போச்சு, மாஸ்டர் ஜின்மோ இன்னைக்கு நைட்டு சாப்பாடு நான் கொடுக்குறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எப்படி இங்கே? என்ன மாஸ்டர் ஜின்மோ, நான் யாருன்னு மறந்துட்டீங்களா? நான் டேங்க்லானோட டேங் வி பொண்ணு. உங்களை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எனக்கு என்ன கஷ்டமா? நான் எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்பேன். ஹீரோ உறைஞ்சு போய் நிற்கிறான். சரி மாஸ்டர் ஜின்மோ, இது வந்துட்டு சூடு இறங்கிட்ட போகுது, சீக்கிரமாக சாப்பிடுங்க, இந்தாங்க உங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆகட்டும், இந்தாங்க சாப்பிடுங்க. ஹீரோ செம கண்டாயி, ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்தது? யாராச்சும் இந்த கொடூரமான கனவுலேருந்து என்ன எழுப்பி விடுங்களேன். இல்லை இது கனவாக தான் இருக்கணும், எழுப்புங்கடா, எவனாச்சும் எழுப்பி விட்டு தொலைங்கடா. மவுண்ட் சாங்சுங் இங்கிட்ட ஒருத்தர் இருந்துக்கிட்டு, அங்கிள் சாங் வு, நம்மளோட இன்க்ரீடியன்ட்லாம் வந்துருச்சு. நல்லது, அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, எங்களோட ஆன்சிஸ்ட்ரல் செரமோனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. இது யாருன்னா சாங் வு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சாங் சுங் கிளான் டிசைபிள். ஐஸ், அது நம்ம ஹீரோ கூட இருக்கிற சாங் சாங் கிடையாது, இது சாங் சுங் SUNG சுங், சாங் சுங். இவன் பேரு சாங் வு, அதாவது அவங்க 2 பேரும் பையன்ல சாங் வு, அந்த 2 பேரையும் தூக்கி இங்கே ஒன்றா சேர்த்து ஒரே வேடா மாற்றிட்டாங்க. சாங் வு, இந்த பையன் பேர் சாங் வு. ஓ அப்படியா, அதுக்குள்ளே டைம் வந்துருச்சா? அப்போ சரி, நான் போயிட்டு ஃபைனான்சியரை பார்க்குறேன். அப்போ சரி சார், இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல இடமா பார்க்குறேன், என்னை ஃபாலோ பண்ணி வரீங்களா? இவங்க 2 பேரும் ஓரமாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஏய், வேற யாராச்சும் பார்த்துருந்தா கண்டிப்பாக நீ ஒரு உண்மையான ப்ராப்பர் சாங் சுங் டிசைபிள்னு நினச்சிருப்பாங்க. உன்னைய மறுபடியும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் டீமன் ஷேடோ. ஆமாம், பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அக்னியோ, இவன் பேர் டீமன் ஷேடோ, அவன் பேர் அக்னியோ. இந்த பேரை வச்சுக்கலாம் கைஸ், டீமன் ஷேடோ அக்னியோ. ஓகே அக்னியோ, நான் கேள்விப்பட்டேன் பிக் உல்ஃபும் அப்புறம் சாங் ராங்கும் அவங்களோட யூனிட் கூட இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், உங்களோட 2வது சாங் ராங் ஸ்குவாட் ஹவுஸ் டாங் வாரியர் கூட சண்டையில் ஈடுபட்டு செம்மையாக அடி வாங்கிட்டாங்களாமே. அதுவும் இல்லாமல் டாங் வியோட ஆளுங்க எல்லாரும் உங்களை தான் தேடி சுற்றிட்டு இருக்காங்க. அதனால இப்போ என்னாச்சு, சாங் சுங் கிளான் வந்துட்டு ரொம்பவும் அலர்ட்டாக இருக்காங்க. டீமன் ஷேடோ என்ன சொல்கிற? அப்போது கிளான் ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கா? ஆமாம் அக்னியோ, கிட்டத்தட்ட 3 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசைபிளும் அப்புறம் 20 செகண்ட் ஜென்ரேஷன் டிசைபிளும் இந்த மவுண்டனை விட்டு போயிருக்காங்க. எதனால? நீங்கள் அந்த ஹவுஸ் டேங் ஃபேமிலியை இந்த மாதிரி பண்ணதுனால. அதனால நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறமேலுக்கும் நீங்கள் பண்ணுறது எதுவும் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் மாஸ்டர் பிளானில் உங்களால் பிரச்சனை வந்ததுன்னா நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த சோபாங் வேற நம்மளை துரத்திட்டு இருக்கான், அவன்கிட்ட மாட்டிக்கக்கூடாது, அவன் கண்ணில் படாமல் இருக்கணும். நான் என்ன சொல்கிறதுன்னு புரியுதுல? அப்புறம் நம்ம மாஸ்டர் அப்புறம் பிக்குல்ஃப் அவங்க 2 பேருமே அந்த விஷயம் ரொம்பவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த அக்னியா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பைய மாஸ்டர் கூட க்ளோஸாக இருந்ததுனால தலைக்கு ஏறிட்டு போல இருக்கு, எவ்வளோ தைரியம் தான் இவன் என்ன இந்த மாதிரி பேசுவான். நான் இத்தனைக்கும் சாங்ராங் யூனிட்டோட லீடர்,
ஏய் இங்கே பாரு டீமன் ஷேடோ, நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்மளுக்கு தெரியும். அதனால உன் பிஸ்னஸில் நான் தலையிட மாட்டேன், என் பிஸ்னஸில் நீ தலையிடாத, புரியுதா? அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த முயாலை தேடிட்டு இருந்தவனோட நீ கான்டாக்டை லூஸ் பண்ணிட்டில, இப்போ அதை வச்சு என்ன பண்ண போகிற? கைஸ் இவங்க இந்த முயால்னு எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில, போனாதான் தெரியும். டேய் அக்னியும், அந்த முயாலை தேடுறதுக்கு அவன் தேவை கிடையாது, அதை பற்றி கவலை பண்ணணும் அவசியமும் கிடையாது. இது மாதிரி நம்மக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப பெரிய மிஷின் எதிர்பார்த்துட்டு இருக்கு. டீமன் ஷேடோ, பெரிய மிஷின்னு நீ அந்த புக்கோட 2வது பார்ட்டை தேடிட்டு இருக்கோமே, அதை பற்றியா பேசுகிற? ஆமாம் அக்னியோ, அந்த புக்கோட 2வது பார்ட் இந்த சாங் சுங் டெம்பிளில் தான் இருக்குது. ஆன்சிஸ்டல் செரிமோனி நடக்கிற அந்த நாள் அன்னைக்கு இந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு என்ன தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அன்னைக்கு நைட்டே அந்த வால்யூம், அந்த 2வது புக் நம்ம கையில் இருக்கும். அதனால அந்த புக்கு நம்ம கையில் கிடச்சோன்னே நான் இந்த நாத்தம் முடிச்ச நாதாரி இருக்கிற இடத்துலேருந்து நான் கிளம்பணும். அதனால அது வரையும் என் பின்னாடியை கவனிச்சுக்கோ. தேர்டா டீமன் ஷேடோ, அந்த புக்கை வெரிஃபை பண்ணிட்டு நம்ம நேராக பிக் உல்ஃப் கூட மீட் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒருத்தன், அங்கிள் சாங்கு நீங்கள் இங்கே இருக்கீங்களா? கிராண்ட் மாஸ்டர் உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு. என்னாச்சு, எதனால? அதுவா சாங்கு, ரொம்பவும் முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அதனால எல்லா எல்டர்ஸும் விசிட்டர் சேம்பரில் கேதர் ஆகியிருக்காங்க. வந்திருக்கிறது ஸ்வார்ட் ஆஃப் மூடாங், அவரோட வாண்டரிங் ஜேர்னியில் இங்கே வந்திருக்காரு. ஹீரோ போகும்போது அங்கிட்டு இருந்த பொண்ணுங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, இதுதான் ஸ்வார்ட் ஆஃப் மூடாங், பாரு அவர் எவ்வளோ அழகா இருக்கான்னு, அதுவும் இல்லாமல் அவர் ரொம்பவும் எங்கே வேற இருக்கார்ல. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், டேய் வாண்டு பயலுகளா, வாண்டு பொண்ணுங்களா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் என் காதில் நல்லாவே உழுவுது. அது எல்லாத்தையுமே இந்த ஷேடோ டீமன் பார்த்துட்டு இருக்கான். ஸ்வார்ட் ஆஃப் மூடாங், இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் ஜேசன், சாங் சுங் பர்பிள் கிளவுட் ஹாலோட ஓனர் நான் தான். அண்ட் ஜேசன், உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அண்ட் ஜேசனோட முன்னாடி வார்த்தை ஜேன் ஆரம்பிக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக மாஸ்டர் முயாங்ஜினோட ஜென்ரேஷனில் இருந்தவங்க தான் இவங்களாம் இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்னோட எல்டர், அப்போ ஆண்ட் கரெக்டான டைட்டில் தானே? இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, மூடாங்கு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆள் என்ன ஆண்ட்னு கூப்பிட்றாங்களா? பரவாயில்லையே, இந்த ஜென்ரேஷனோட ஸ்வார்ட் ஆஃப் மூடாங் ரொம்பவும் பொலைட்டாக இருக்காங்க போல இருக்கே. சரி உள்ளே வாங்க, கிராண்ட் மாஸ்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 சதோசி கிளானில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த சாங் சுங் தான். இந்த கிளானோட எல்லா எல்டர்ஸ், அப்புறம் டிசேபிள்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசேபிள்ஸ், மாஸ்டர் எல்லாரையும் இங்கே கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா ஸ்வார்ட் ஆஃப் வூடாங்கிட்ட அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக. இவர் யாருன்னா கிராண்ட் மாஸ்டர் ஜவான், இந்த சாங் சுங்கோட கிளான் லீடர். அப்போ சரி, இவங்களோட ஃபேவரை நான் பெறணும்னா அதுக்கு இது ஒன்று தான் வழி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மூடாங் டிசேபிள் ரொம்பவும் சந்தோஷமாக எல்டர் ஆஃப் த சுங் சாங் கிளானை ட்ரீட் பண்ணுறேன். இப்போ ஹீரோ காலில் விழுவுறதுக்கான காரணம் அந்த காம்பினேஷன் டெக்னிக்கோட 2வது ஹாஃப் அவன் கைக்கு வரணுங்கிறதுக்காக. இவங்க எல்லாரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இந்த பையன் அவனை ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசேபிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஸ்வார்ட் ஆஃப் மூடாங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாமல். நான் கூட இந்த மாதிரி ஸ்வார்ட் ஆஃப் மூடாங்காக இருக்கிறதுனால ரொம்பவும் ப்ரைட்ஃபுல்லாகவும் அரகண்டாகவும் இருப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல. கிராண்ட் மாஸ்டரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிராண்ட் மாஸ்டர் வண்ணே, நான் கேள்விப்பட்டேன் உங்கள் மூடாங் மாஸ்டர் எனக்கு வந்துட்டு லெட்டர் அனுப்பியிருந்தாரு, உன்னோட பிஹேவியர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அதை மட்டிலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு எனக்கு லெட்டர் வந்திருந்தது. பட் ஆனால் நீ அந்த மாதிரி இல்லையே. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், டேய் மூடாங் கிராண்ட் மாஸ்டர் இப்படியாடா பண்ணுவேன். பட் ஆனால் இங்கே நான் நேரில் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த லெட்டருக்கும் உனக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. எங்களோட டிசேபிள் மட்டிலும் உன்ன மாதிரி இவ்வளோ பொலைட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்வார்ட் ஆஃப் மூடாங் உண்மையிலேயே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆள் தான். அண்ட் ஜெய்சன் ஒன்று, மாஸ்டர் ஜின்மு உங்களை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு போல இருக்கு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்புறம் பிடிக்காம இங்கே இருக்கிற கேல்ட்டு பயல்களுக்கெல்லாம் நடக்கிறது, தாவுறது, ஓடுறது எது வந்துட்டு நல்லா குனிஞ்சி ட்ரீட் பண்ணாலும் இவங்களுக்கு தான் பிடிக்குமே. ஆனால் இவர் மட்டிலும் உருன்னு இருக்காரு. இவர் வந்து இருந்துக்கிட்டு, பட் ஆனால் மாஸ்டர் ஜின்மோ உங்கள் கூட வந்தது டேங்க்லானோட டாட்டர்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமாம் எல்டர், நான் மாஸ்டர் டேங்க்லான் டாட்டர் கூட தான் வந்திருக்கேன். நல்ல வேலை அந்த பிள்ளைய அங்கிட்டே விட்டுட்டு வந்தேன். கிராண்ட் மாஸ்டர் சடனாக காண்டாயிறாரு. மாஸ்டர் ஜின்பு அப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு டேங்க்லானோட லீடர் பொண்ணு கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஹீரோக்கு ஒன்றுமே புள்ள. ஏன்டா என்னடா ஆச்சு? ஏன்டா திடீர்னு மூடு இப்படி சீரியஸாக மாறுது? ஒரு சரி, அப்போது இதுக்கு காரணம் டேங்க்லானோட ஒரு ஆள் இவங்க சாங் சுங் டெரிட்டோரிக்குள்ளே வந்தது தான் பிரச்சனையா? இதுக்காகவாடா எல்லாரும் இப்படி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க? மாஸ்டர் ஜின்மு இவங்களெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக எங்கள் ஹவுஸுக்கும் டேங்க்லான் ஹவுஸுக்கும் இடையில கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் நடந்தது, அதனால தான். சரி மாஸ்டர் ஜின்மு, எத்தனை நாள் இங்கே இருக்கிறதா பிளான்? கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப நாள் கிடையாது. அப்போ சரி, அதுவும் கரெக்டு தான். நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கனாக்கா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது குன்லானுக்கும் அடுத்தது இருக்கிறதுக்கு தான் போக போகிறீங்கன்னு தெரியுது. அதனால் இங்கே ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. அப்போ உங்களோட டெஸ்ட்டை சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்புறீங்களா? ஓகே கிராண்ட் மாஸ்டர். இந்த டெஸ்ட் ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியானது. இந்த 5 டிஏஓ கிளானுக்கிட்டையும் அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டிசேபிள் வந்துட்டு அவங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த டிஏஓ கிளான் எல்டர்ஸோட ரிடில்ஸ்க்கு கரெக்டான ஆன்சரை சொல்லணும். அப்போ தான் அவங்க ப்ராப்பர் சதோசியாக ஆவாங்க.
அதுக்கும் அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை, அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆனாலும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா என்னோட பேரை இருக்கிற ஒவ்வொரு டிஏஓ கிளான்கிட்டையும் பதிச்சாகணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் முயாங் ஜின் என் காது ஜவ்வு கிளியிற அளவுக்கு மறுபடியும் சொன்னார். அப்போ சரி மாஸ்டர் ஜின்மோ, உங்களோட என்லைட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த லெவலுக்கு எங்களோட டெஸ்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஓகே இதுதான் இவங்க கியூரியஸாக இருப்பாங்கன்னு தெரியும். பட் ஆனால் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. கிராண்ட் மாஸ்டர், நான் என்னோட வில்லை எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்துட்டு மாஸ்டர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் ஜின்மோ, அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்டேட் ஆஃப் வைலேஷனில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? அதுவும் 20 வயசுலையா? அப்போ நம்ம இவ்வளோ நேரம் கேட்ட ரூமர்ஸ் எல்லாமே உண்மையா? அப்போ மூடாங்கோட ப்ரைடே இவன் தானா? அப்புறம் ஸ்வார்ட் ஆஃப் மூடாங்கன்னா சும்மாவா அப்படின்னு மாற்றி இங்கே இருந்த எல்லா எல்டர் அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஜின்மோ, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்போ சரி, டெஸ்ட்டை நாளைக்கே வச்சிடலாம். உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே கிராண்ட் மாஸ்டர். பட் ஆனால் கிராண்ட் மாஸ்டர், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை ஆன்சிஸ்டர் க்ரீட் பண்ணுறதுக்கு சுங் டெம்பிளுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் தருவீங்களா? உடனே இங்கே இருக்க கெல்ட் பயிலுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பாரு, இந்த சின்ன வயசில் அவனோட ஆன்சிஸ்டருக்கு மரியாதை தடுக்கிறதுக்காக அவன் டயர்டாக இருந்தாலும் போகிறேன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு பொலைட்டான ஆள். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்பாடா மறுபடியும் இவங்க எல்லாரையும் என் சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த சத்தோசி நாதாரி பயிலுக எதனால இந்த ஆன்சிஸ்டரை கட்டிக்கிட்டு இப்படி அழுகுறாங்கன்னு தெரில. செத்து போனவங்கள்ட்ட என்னடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஜின்மோ, நீங்கள் கேட்டதில் நான் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டேன். ஏன் அலோவ் பண்ணக்கூடாது? தாராளமாக தாங்கு சீக்கிரமாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஜின்மு வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு அவங்களோட மரியாதையை கொடுக்கறதுக்கு. ஓகே கிராண்ட் மாஸ்டர். அப்புறம் மாஸ்டர் ஜின்மோ, நீங்கள் இங்கே இருக்கும்போது எந்த ஒரு கஸ்டமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோ நான் தரேனே, இந்த ஜுவல்லை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க ட்ரெஷரியை தவிர, சீக்ரெட் ரூமை தவிர பாக்கி எங்கே வேணாலும் நீங்கள் உள்ளே போகலாம் வரலாம். யாரும் உங்களை எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மாஸ்டர் ஜின்மோ, சொல்லுங்கள் ஆண்ட். நான் இது உங்கள் மேலே வச்சுக்கிற ஒரு கன்சர்னால சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இருக்கிற வரையும் ஹவுஸ் டேங்கோட உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி இங்கே பேசவே பேசாதீங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. எதனால் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, அந்த டேங்க் ஹவுஸில் இருக்கிற சில எல்டர்ஸ் அப்புறம் சில பேர் எங்கள் லேண்டுக்கு பர்மிஷனே கேட்காம இங்கே நுழைஞ்சிருக்காங்க. யாரோ திருட்டு பயில எவனோ ஒருத்தனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால கிராண்ட் மாஸ்டர் எல்டர் எல்லாரும் செம கானில் இருக்காங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இப்போ புரியுது. அந்த டேங்க் வி அவன் அந்த ரேட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே, இதை பற்றி தானா? பட் ஆனால் ஒருத்தவங்களோட டெரிட்டரிக்குள்ளே போகணுன்னாக்கா அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணுங்கிறது காமன் சென்ஸ் ஆச்சு. டேய் டேங் வி பக்கி பயலே, இது கூடயாடா உனக்கு தெரியாது? நான் கூட என்ன எதுன்னு தெரியாமல் அவனை என்கரேஜ் வேற பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளேயும், அதாவது 2 ஹவுஸ்குள்ளேயும் சண்டை வந்ததுன்னா நான் எந்த சைடை சூஸ் பண்ணுறது? சரி இதை பற்றிலாம் நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? நம்ம காம்பினேஷன் டெக்னிக்கோட 2வது பாட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து குயிக்காக கிளம்பிட வேண்டியதான். மாஸ்டர் ஜின்மு, என்னாச்சு? உங்களோட ஃபேஸ் ஏன் இப்படி மாறுது? அண்ட் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே விட்டுருங்க. அந்த டேங் வி அப்புறம் அவனோட பொண்ணு 2 பேரும் பெயின் இன் தாஸ் தான். செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் அந்த ஆன்சிஸ்டர் ரைட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறான், அதாவது செத்து போனவங்கள பாய்ச்சி வைக்கிற இடம். மாஸ்டர் ஜின்மு, இந்த வழியாக வாங்க. ஓகே. ஒரு வழியாக ஹீரோ அந்த டெம்பிள்குள்ளே வந்துடுறான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கொய்யால இங்கே என்னடா இத்தனை இருக்குது? மாஸ்டர் ஜின்மு, கண்டிப்பாக ஆன்சிஸ்டர்லாம் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்வாட் ஆஃப் மூடாங் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வந்திருக்காருங்கிறதுனால. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கொய்யாலே இங்கே இருக்கிற ஒரு இது கூட டஸ்ட்டே இல்லையேடா, முதுகு பெண்டு நிமிடுற அளவுக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்களோ. இந்த பயலுக்கு அவங்களோட டிசைபிளை இந்த அளவுக்கு மோசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் செத்து போனவங்களை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எதுக்குடா இந்த அளவுக்கு டிசைபிளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? மாஸ்டர் ஜின்மோ, அந்த வால் கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் சாங் சுங்கில் இருக்கிற ஆன்சிஸ்டர்ஸ். அவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு பேரை விட்டுட்டு போனவங்க. இதோ அங்கே இருக்காங்களே, அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆன்சிஸ்டர்ஸ். ஓ அப்படியா? ஓகே. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இல்லை அப்போ நான் இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் தனித்தனியாக பண்ணணுமா? நான் செவனின்னு நேராக என் ரூமில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்கணும். அவங்க எல்லாரும் சீரியஸ் ஆனதுனால சரி அவங்க மூட கொஞ்சம் மாற்றுவோம், நம்ம சைடு திரும்ப கொண்டு வருவோம்னு நினச்சி பண்ணது. எனக்கே இம்மா பெரிய ஆப்பா வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இவ்வளோ பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த கிளான் ஹிஸ்ட்ரி ஏன்டா இவ்வளோ பெருசாக இருக்குது? ஏன்டா இத்தனை பேர் ஆன்சிஸ்டரை இங்கிட்ட பாய்ச்சி வச்சிருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் என்ன உங்கள் கிளான் தான் முறியமையாக கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? ஹீரோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக போய் முன்னாடி உழுந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஒரு இடத்துல ஒரு வாட்டையை பார்க்குறான். இது ஒரு ஹோலாச்சே. அதே சமயத்தில் வேற எதுக்கு கீழேயுமே ஹோலும் இல்லை. பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த வுட் நேச்சராகவே அந்த மாதிரி ஓட்ட விழுந்த மாதிரியும் இது இல்லை பார்க்குறதுக்கு. இல்லை ஆக்சிடென்ட் மூலியமாக ஏதாச்சும் இந்த இடத்துல நடந்திருக்கவும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இன்டென்ஷனலாக இந்த இடத்துல அதுவும் இந்த ஆன்சிஸ்ட்ரல் டேப்லெட்டு கீழே வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. இது யாரோட டேப்லெட் இது? அப்படி என்ன அக்கும்ப்ளிஸ்மெண்ட் இந்த ஆள் பண்ணியிருக்கான்? அதில் என்ன போட்டிருக்குன்னா, எ ஃப்ளேம் ஸ்பார்க்டு இன் எ டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல் த ட்ரீஸ் வேனிஷ்ட். மார்ஷல் ஸ்டடீஸ் ஆஃப் த சென்ட்ரல் பிளைன் க்ரோன் ஸ்மாலர். எவ்வளோ மோசமான விஷயம் இது. அயான் விண்டி ஸ்கை 206வது கிராண்ட் மாஸ்டர்.
அத்தாடி ஆத்தா. ஓ, இவனோட பேரு ஹயான். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிராண்ட் மாஸ்டர். ஒரு சரி, 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாத்தா வந்துட்டு சீல் ஆஃப் பண்ணிட்டேன் வேற ஒரு டிஏஓ குவார்டர்ஸ்ல அப்படின்னு மூடாங்கல இருந்த அந்த தாத்தா சொன்னாரு. அவரும் வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி தானே சொன்னாரு. அப்பதானே அந்த புக்கும் 2வது பார்ட்டை 4ஆ ஸ்பிளிட் பண்ணியாச்சுன்னு சொன்னாரு. மாஸ்டர் ஜின்மோ, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அந்த டேப்லெட்ல இருக்கிற மெசேஜ் ஏதாச்சும் தப்பா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். சரி மாஸ்டர் ஜின்மோ, இது ஆல்ரெடி டின்னர் டைம் வந்துருச்சு. நீங்க உங்களோட முடிச்சிட்டிங்கன்னா நீங்க ஏன் திரும்ப போகக்கூடாது? சரி மாஸ்டர் ஜின்மோ, உங்களோட ரைட்ஸ் பர்ஃபார்மிங் டைம் முடிஞ்சதுனால இந்த டெம்பிளை நான் க்ளோஸ் பண்றேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்னடா சொல்ற, மரியாதை செலுத்துறதுக்கு டைம் லிமிட்டா? சரி, நல்லபடியா போய் ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர் ஜின்மோ. ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு அவன் மேல. ஏன் இவன் இவ்வளோ அவசரப்படுறான்? அப்புறம் அந்த 100 இயர் ஓல்டு கிராண்ட் மாஸ்டர் டேபிளுக்கு கீழே இருக்கிற ஓட்டை என்னது? ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அதில் என்ன போட்டிருந்தது? எ ஃப்ளேம் ஸ்பார்க்டு இன் த டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல் த ட்ரீ வேனிஷ்ட். இந்த பையன் மலை மேலே ஏறி போய் நின்று ஹீரோ போகிறத பார்த்துட்டு இருக்கான். இந்த ஸ்வார்ட் ஆஃப் மூடாங் அந்த மெசேஜோட கோடை கிராக் பண்ணி காம்பினேஷன் டெக்னிக்கோட 2வது பார்ட் இந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டானா? அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட அந்த மித்தேல் இல்லையே. யாருக்குமே தெரியக்கூடாது அந்த ஓட்டை எதனால அங்கே இருக்குங்கிறது. கைஸ், இவங்க அந்த மித்தேல்னு சொல்றது ஹீரோ வச்சிருக்கிற அந்த சில்வர் ஸ்வாடுன்னு தான் நினைக்கிறேன். அதான் அந்த கத்தி கீன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ சரி, நமக்கு ரிஸ்கா இருக்கிறத ஆல்ரெடி எலிமினேட் பண்ணுறது நமக்கு நல்லது. அது ஸ்வாட் ஆஃப் மூடாங்கா இருந்தாலும் சரி. ஹீரோ மறுபடியும் அவனோட ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா அந்த புள்ள டாங் இருக்குது. ஏய் ஸ்வாட் ஆஃப் மூடாங்க, எப்படி இருக்க? பொய்யாலே, நீ எங்க இங்க வந்த? நீ இங்க என்ன பண்ற? ஒரு சரி, உன்னை யார் இங்க முதல்ல உள்ள விட்டா? மாஸ்டர் ஜின்மோ, கிராண்ட் மாஸ்டர் தான் எனக்கு உள்ள வரதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. எப்படி சொல்லப்போனா நீங்க இந்த சாங்சுங்ல பண்ண அந்த விஷயத்தினால அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையே. அதுவா மாஸ்டர் ஜின்மோ, நீங்க உங்களோட ரெஸ்பெக்ட் ஆன்சிஸ்டருக்கு கொடுக்க போயிருந்தீங்களா? அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிசேபிள்ஸ்லாம் என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஹவுஸ் டேங்க்ல இருக்கிறதுனால உன்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. சரி, இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை இதுதானேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப உடனே என்னோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி, இந்த மாதிரி உன்னோட ஆளுங்களை எல்லாம் திரும்ப கூட்டிட்டு போயிருப்பா, இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டு விட்டேன். அதனால என்ன உள்ள விட்டாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புள்ள, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், என்னது இந்த புள்ள லெட்டர் அவங்க அப்பாவுக்கு போட்டதுனால 2 கிளானுக்குள்ள நடக்க இருந்த வாரு முடிஞ்சு போச்சா? அது ஒரு லெட்டர்னாலயா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஜின்மோ, அந்த லெட்டர்ல நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் அப்பா கிட்ட. நீங்க மட்டிலே இப்போதைக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கல, இங்க நான் சாங் சுங்க்கு நெருப்பு வச்சிருவேன்னு சொன்னேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இப்போ புரியுது எதனால உங்க அப்பா திரும்ப அவங்களோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனாருன்னு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் அப்படி என்னடா பாவம் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் கூட சேர்த்து விட்டுருக்கீங்க. கண்டிப்பா என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஜின்மோ, நீ இன்னும் சாப்பிடல? சரி வா, வெளில போயிட்டு ஏதாச்சும் மீட்டு கடைக்கு போய் நல்லா சாப்பிடுவோம். இந்தாம்மா, அவன் கூட எனக்கு சாப்பிடணும்னு பசியே வரமாட்டேங்குது. பட் ஆனால் இப்போ நான் அவ கூட போகலனாக்கா மறுபடியும் அவங்க அப்பாவை எப்படி மிரட்டினாலும் அதே மாதிரி என்னை மிரட்ட வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஹீரோவை சாப்பிடவா போலான்னு கூப்பிட்டு போயிட்டு இவ உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கா. என்னாச்சு ஜின்மோ, நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? இல்லை நீ சாப்பிடு, எனக்கு பசியே இல்லை, என் மைண்டில் இப்போக்கி ஊர்பட்டது ஓடிட்டு இருக்கு. ஏய் ஜின்மோ, பார்த்தா தெரில நான் வெஜிடேரியன், இந்த ஹெர்ப்ஸை திங்கிற போதே உனக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவன் எங்கேருந்து இந்த எக்ஸ்பென்சிவ் ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா? வீட்டிலேருந்து ஓடி வரும்போதே இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாளா? அதுவும் இல்லாமல் இவளால் ஏன் அவ்வளோ சீக்கிரமா எல்லா இன்ஜுரியும் ரிகவர் ஆக முடியுது? என்னாச்சு ஜின்மோ, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் செய்யணும்னா சொல்லு, நான் பண்றேன். ஹீரோ உடனே அந்த குவாட்ஸை சொல்றான். A flame spark in a dense forest and vanish all trees like feet attached to a hat. The martial study of the central plane have grown smaller. How unfortunate this is. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அவன் இருந்துக்கிட்டு, சரி காலியா தொப்பியோட அட்டாச் ஆயிருக்கு, இந்தாம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இதுக்கு மீனிங் சொல்லு. சரி ஜின்மோ, இது எங்க எழுதியிருந்தாச்சும் சொல்லு. அதுவா, இது ஆன்சிஸ்ட்ரல் டேப்லெட்ல எழுதியிருந்தது. நான் போயிருந்தால ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல படித்தேன். அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃப்ளேம் ஸ்பார்க்டு இன் ஏ டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒருவேளை இது ஒரு பசுலோ, கேரக்டர்லாம் தனித்தனியாக பிச்சு போட்ட மாதிரி. என்ன சொல்கிற, பசுலா? ஆமா ஜின்மோ, ஒரு கோடு மாதிரி. இந்த மெசேஜ் எல்லாம் சீக்கிரட்டாக அனுப்புறதுக்கு கோடு பிச்சு தனித்தனியாக சிம்பிள் மாதிரி அந்த மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸான கேரக்டர் யூஸ் பண்ணி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி. கொஷின் அப்படிங்கிற எழுத்துல மொத்தம் 2 விஷயம் இருக்கும். ஒன்று டோர், இன்னொன்று மவுத். அதனால தான் சில டைம்ஸ் பெக்கரை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, பெக்கர் வந்துட்டு வீட்டு வாசல்ல வாயை திறந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு. நீ என்ன சொன்ன? ஃப்ளேம் ஸ்பார்க் இன் ஏ டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஆல் ட்ரீ வேனிஷ்ட் அப்படின்னு தானே சொன்னேன். சரி, நீ சொன்னபடி இப்போ நான் சொன்னதுக்கு வச்சு பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட்லேருந்து அந்த ட்ரீ அழிச்சிட்டா ஃப்ளேமுங்கிற கேரக்டர் அதில் ஆட் பண்ணாக்க உனக்கு கேரக்டர் நத்திங்கிறது கிடைக்கும். அப்புறம் தொப்பிக்கு கால் இருக்குன்னு சொன்னது. அப்புறம் இந்த லெட்டர் எப்பயுமே தொப்பி மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம காலை ஆட் பண்ணோன்னா அதுக்கான மீனிங் ஹோல். ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, இது முயூலாச்சே. ஆமாம், அந்த பையன் கூட சொன்னால இந்த மூக் பையன் வந்துட்டு சாங்சுங்க்கு வந்துட்டு அந்த முயல் கூட போகணுன்னு. அப்புறம் அந்த காம்பினேஷன் டெக்னிக் 100 வருஷத்துக்கு முன்னாடி டிவைட் ஆச்சு. கிராண்ட் மாஸ்டர் ஹுயான் அவரோட டேப்லெட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு வாட்டர் இருக்கு.
இது எல்லாமே இந்த முயலுக்கு தான் சம்மந்தப்பட்டதா இருக்கு. இந்த கத்தி வேணா ஒரு கீயா இல்லாம இருக்கலாம், அதுவும் சாங்சுங் சீக்ரெட் ஆர்கைவை அன்லாக் பண்ற ஒரு கத்தியா இல்லாம இருக்கலாம். பட் ஆனா ஏன் இது வந்துட்டு அந்த காம்பினேஷன் டெக்னிக்கோட கீயா இருக்கக்கூடாது? இதேதான் ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். டாங் சூப்பர் சூப்பர், நீ உண்மையிலேயே நான் என்ன தேடிட்டு இருந்தனோ அதை கண்டுபிடிச்சி கரெக்டா சொல்லிட்ட. நீ சாதாரணமா ஹெல்ப் பண்ற, ரொம்பவும் சூப்பர், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், நான் என்ன நினைச்சிட்டு இருந்தனோ அது எல்லாமே தனித்தனியா பிச்சு இருந்தது, எல்லாம் ஒரே இதா மாறிடுச்சு. யாருக்கு தெரியும் இந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும்னு? கண்டிப்பா எவனே எனக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க போல இருக்கு. அப்ப சரி டாங், நீங்க இரு, நான் சீக்கிரமா போய் ஒரு விஷயத்த பார்த்தே ஆகணும். ஹீரோ போய் நேரா அந்த இதை கதை திறந்த வரத்துக்கு அப்படியே நிக்கிறான். டாங் சட்னா குனி, என்னாச்சு ஜின்மோ, ஏன் அந்த மாதிரி சொன்னேன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அவ அந்த இதை டாச் பண்ணிடுறா. இங்க ஹீரோ அதை தடுத்துறான். பட் ஆனா பின்னாடி எல்லாம் அடிச்சு சதறி சுக்கு நூறா போயிட்டு, நான் அந்த பொண்ணு சொன்னதுல ரொம்பவும் சந்தோஷப்பட்டதுனால இந்த இடத்துல என்னை சுத்து போட்டது கூட நான் தெரியாம இருந்திருக்கேன். ஏய் யாரா நீங்களா? கைஸ், அந்த ஷேடோ டீமன் கூட இருந்தால ஒரு பைய, அந்த இவன் தான். இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி தெரில போல இருக்கே. ஜின்மு நீயே கொஞ்சம் நர்வஸா இருக்கீன்னா அப்ப அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க போல இருக்கே. இங்க பாரு டாங், இவங்கெல்லாம் சாதாரண அசசின்ஸ் கிடையாது, அதனால என் பின்னாடி இரு, அதுதான் உனக்கு நல்லது. என்ன சொல்ற ஜின்மோ, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களோட மண்டையெல்லாம் உடச்சி சதற ஒண்ணுன்னா அட்லீஸ்ட் என் ஹெல்ப் தேவைப்படும்ல. அதனால நானும் உன் கூட சண்டை போட போறேன். அதுவும் இல்லாம நீ என்ன காப்பாற்றணும், எனக்காண்டி டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சினாக்க நீ உன்னால கரெக்டா சண்டை போட முடியாது. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான மார்ஷல் ஆர்ட்ஸ் கிடையாது. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், டாங் வி உன் பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்கா. அப்ப சரி டாங், நீ என்ன கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அதே மாதிரியே பண்ணு. சண்டை போடுறதோட ஃபர்ஸ்ட் ரூலே ஒரு அட்வான்டேஜான ஒரு இடத்த செக்யூர் பண்றது தான். அங்க இருந்த இன் மொத்தமா உடஞ்சி சதறுது. என்ன அவன் இருந்த அந்த இன்ன அவனே ஒடிச்சு நொறுக்கிட்டான். அப்ப சரி நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்ப அவன் தான் ஸ்வார்ட் ஆஃப் மூடாங். வாங்க எல்லாரும் போய் அவனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொப்பி போட்டாங்க எல்லாரும் ஹீரோ தான் அட்டாக் பண்ண போறாங்க. சடனா அந்த இடத்துல இருந்து அந்த டோங்கு பொண்ணு மேல பறக்குறா. பறந்து மேல போனவ மேல இருந்து சீக்ரெட் ஐ டெக்னிக் ஆஃப் டேங்க்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் ஐ நீடில் ஸ்டோம் அப்படின்னு சொல்லி கையில இருந்து ஊர்பட்ட நீடில பட்டப்பட்டன்னு அங்க இருந்தவங்க எல்லாரும் மேலேயும் அட்டாக் பண்றா. புல்லட் மாதிரி இவங்க மேல வந்து இறங்குது அந்த எல்லா நீடில்ஸும். அவ சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்றா. சீக்கிரமா அடிச்சு அவளை கொல்லுங்க. அவ தரைக்கு வந்த நேரத்துக்கு அடுத்த செகண்டே அவளை கொன்றுங்க. கரெக்டா அவ மேலேருந்து கீழே இறங்குற அந்த நேரத்துல மின்னல் வேகத்துல ஒரு ஒலி பல 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 படம்னு அங்க இருந்த எல்லாரையும் வெட்டி சாக்கிது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 1-2 பேர் இல்ல, அங்க இருந்த 3/4 பேரு அந்த அட்டாக்லயே பாதி சோலி முடிஞ்சுது. பரவாயில்ல, சூப்பரா பண்ண. எப்படி டேங்க்லேண்ட் டாங்கனா கொக்கா? அப்ப சரி நீ கண்டினியூ பண்ணு, நான் என் வேலையை பாக்குறேன். ஹீரோன்னு பரவாயில்லடா, நீங்க 4 பேர் மட்டிலும் எப்படியோ உயிரோட இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இப்படி அசால்ட்டா சாவ போறீங்கன்னா எதுக்குடா சண்டே ஆரம்பிச்சு வச்சீங்க? நீங்கெல்லாம் யாரு என்ன எதுக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா இன்னைக்கு என்கிட்ட மோதி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல உங்க தலையெல்லாம் உருள போறது கன்ஃபார்ம். ஹீரோ அவனோட மொத்த கீழே அணைஞ்சி கேதர் பண்ணி ஜம்ப் பண்ணி அங்க மிச்சம் இருந்து அந்த தொப்பி போட்டாங்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறான் ஹீரோ. அந்த டீமன் ஷாடோ கூட இன்னொருத்த இருந்தால அவன் காண்டாய், டேய் நாதாரி பயலே, நீ சொன்னதானடா இங்க வந்தேன். இவன் ஜஸ்ட் வைலேஷன் ஸ்டேட்ல இருப்பான்னு சொன்ன, இவன் அதோட ரொம்பவும் அதிகமான இதுல இருக்கிற மாதிரிலடா தெரியுது. இந்த ஸ்வார்ட் ஆஃப் மூடாங் இந்த பைய சாங்சாங் யூனிட்டை மொத்தமா பாதி பேரை ஒரே சூப்ல காலி பண்ணிட்டான்டா. கண்டிப்பா இவன் பிக்குல் ஃப்ளவர்ல காட்சி இருப்பான். இவன் கூட ஃபேர் ஃபைட் பண்ணா இவனுக்கு ஆப்போனன்ட் நான் கிடையாது. நான் கண்டிப்பா சீக்கிரமா அந்த பொண்ணை ஒரு ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணி ஆகணும், அப்பதான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு இவன் யோசிச்சிட்டே இருக்கும்போது இவன் சைடை பார்த்து சில நீடில்ஸ் வருது. எங்க அந்த பொண்ணு அங்க நின்றுட்டு இருந்தா நீடில்ஸ்லாம் எங்க இங்கேருந்து வருது. அவ திரும்பி பார்த்தா யாருன்னு அவளோட அப்பா அனுப்பி வச்சிருப்பான்ல 150 மீட்டர் தள்ளியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு. அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. ஸ்குவாட் லீடர் எங்களை மன்னிச்சிருங்க, உங்க அப்பா தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க உங்களை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ண சொல்லி. என்னது அப்பா சொன்னாரா? எங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி கிளான் லீடரு அங்க சாங் சுங்ல இருக்கவங்க எல்லாரும் திரும்ப வரணும்னு சொல்லி ஆர்டர் கேட்டதுக்கு அப்புறமேலுக்கு நீங்க இருந்த அந்த இடத்துல ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதனால என்ன நடக்குதுங்கிறத என்னோட ஆளுங்களை விட்டு நான் பார்க்க சொன்னேன். இந்த மாதிரி அந்த இடத்துல ஃபைட்டு போகுதுன்னு தெரிஞ்சவொடனே நாங்க இங்க ஓடி வந்துட்டோம். ஸ்குவாட் லீடர், அப்போ நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தது இவங்கள தானா? இல்ல கைஸ், இவங்க தானான்னு என்னன்னு தெரியல. நாங்க பாட்டுக்கு இன்னும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், திடீர்னு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தொப்பி போட்டவன சுத்தி போட்டாங்க. இல்ல இது நல்லதுக்கு இல்ல, என் கூட வந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும். ஆனா இவங்கெல்லாம் ஏன் அவங்களோட ஸ்வாட கீழே இறக்குறாங்க? யானே தெரியலையே. பார்த்தா ஹீரோ பக்கத்துல வந்து கோழி கடைக்காரன் கோழி தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி பிடிப்பான்ல, அந்த மாதிரி இந்த பயலோட தலையை பிடிச்சி, டேய் தொப்பி, நீ என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்ட, அதுவும் தொக்கா கொடுத்துருவோமா? எப்பயும் போலதான் ஹீரோ போட்டு வெளுத்து வாங்கிடுறான். அங்க சுத்தி நின்னவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. இவரு மூடாங்கோட டிசைபிளா? ஆனா இவர் என்ன இவ்வளவு குடமாடிக்கிறாரு? இந்த ஜென்ரேஷன் ஸ்வாட் ஆஃப் மூடாங் ரொம்பவும் பயங்கரமா இருக்காருப்பா. இவன் அடிக்கும் போத பாக்குறதுக்கு இவங்கிட்ட எனிமையா மட்டிலும் இருக்கக்கூடாது. அவங்களும் ஆமா அடிச்ச அடியில பையன் அன்கான்சியஸ் ஆகி அங்கிட்ட விழுந்துடுறான். சே, இந்த பையன் செத்து போயிட்டானா? காண்டேத்தனாயின்னு அடிச்சேன், ஆனா அவன் செத்தே போயிட்டானா?
அவங்க எல்லாரும் ஓடி வந்து ஸ்வாட் ஆஃப் மூடாங் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்களாம் வந்துட்டு சாங்சுங் மவுண்டன்ல இருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே கரெக்டா? மாஸ்டர் ஜின்மோ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சர்ப்ரைஸ் ஆகாதீங்கடா, நான் எப்பயோ நீங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இவங்க யாரும் வரலனாக்கா நானே உங்களை தேடி வந்து அடித்து துவைச்சு எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் இவனுக்கு வந்ததுனால நீங்கள் எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. இவங்க எல்லாரும் அப்பாடா நல்ல வேற, நாங்கள் எல்லாரும் டேங் ஃபேமிலி ஹவுஸ்ல இருந்து கரெக்டான நேரத்துக்கு வந்தோம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து உங்கள் கையில் மாட்டினாங்க. அப்போ சரி, இந்த நாதாரி பயல்கள்லாம் யாரு, எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணாங்க, அது இவன் பேசினாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஓடி வந்தாங்கல்ல சில பேர், அவங்க ஒன்று மாஸ்டர் ஜின்மோ அதெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அதில் தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு. கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாங்சுங் கிளானில் இருக்கிற எல்டர்ஸு டிசைபிள்ஸ் எல்லாரும் அங்கிட்டு வராங்க. வா அப்போ இங்கே நடந்த இந்த சவுண்டில் வந்தது ஹவுஸ் டேங்கில் இருந்த ஆளுங்க மட்டும் இல்லை, சாங்சுங் வாரியர்ஸும் சேர்ந்து வந்துட்டாங்களா? என்னடா நடக்குது இங்கே? இவங்க 2 பேரும் இந்த சம்பவத்துக்கு கண்டிப்பாக இவங்க டெரிட்டோரிக்குள்ளே அவங்க வந்ததுக்கு ஹாப்பி ஆக மாட்டாங்களே. ஹீரோ வந்தவொடனே முறைச்சிட்டே இருந்தாலும் அந்த பையன் தான் வந்திருக்கான் இத்தனைக்கும். மாஸ்டர் ஜின்மோ கொஞ்சம் இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இவர் யாருன்னா மாஸ்டர் ஆஃப் சாங்சுங் கிரீன் கிளவுட் ஹால். கைஸ் இவங்க பேர் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. இவன் பேர் JAGUNG ஜுங்யாங் எல்டர். நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காற்று வாங்கலாமேன்னு வந்தேன். அந்த இடத்துல தான் லேடி டாங்கும் அவங்களோட ஆளுங்களையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யார் என்னன்னா எனக்கு தெரியல, பட் ஆனால் இவங்க தான் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஜின்மோ அப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த மவுண்ட் சாங்சுங் இடத்துல இவ்வளோ பேரை கொண்டிருக்கீங்க, அதனால அப்படியெல்லாம் நாங்கள் விட முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஹவுஸ் டேங்கு கூட இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி விட முடியும்? மாஸ்டர் ஜின்மோ நீங்கள் தான் இவங்க எல்லாரும் இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா? இல்லை அது நான் கிடையாது. அப்போ மாஸ்டர் ஜின்மோ அவங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும்னு? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இந்த பயலுக பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக என் மண்டைக்கு ஏறுது. அந்த மாஸ்டர் அசசன் அவன் ஏதோ சொல்லிட்டு இருந்தானே, இந்த மாஸ்டர் அசசன் எல்லாருமே இந்த சாங்சுங் மவுண்டன்ல வளர்த்திட்டு இருந்தாங்க. திட்டிட்டு என்னன்னு தெரில அவங்க எல்லாரும் என்னை அட்டாக் பண்ணாங்க. அதனால அவங்க எல்லாரையும் நான் அட்டாக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பட் ஆனால் அது இவங்களுக்கு பெருசாக தெரியல. இவங்களுக்கு பெருசாக தெரிகிறது அந்த டேங்க்லேண்ட் ஹவுஸில் இருக்கிற ஆளுங்களா இவங்க இடத்துக்குள்ளே வந்தது. இத்தனைக்கும் இவர் கிரைம் நடந்த அதே இடத்துல இருக்காரு. ஆனால் அதை பற்றி பார்க்காம இவங்க கிளானோட ப்ரைடை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோபல் ஆர்ட்ஸ் கிளான் தான் இதுக்கு தான் காண்டேத்துறது. மாஸ்டர் சாங்யோங், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாமா? இது இந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. உங்களோட இடத்துல எங்கள் ஆளுங்க வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி. அப்பா சொன்னதுனால இவங்க எல்லாரும் திரும்ப போகிறதா தான் இருந்தாங்க. பட் ஆனால் என்னோட சேஃப்டிக்காண்டி திரும்ப எனக்கு என்ன ஆகிடுமோன்னு நினச்சி பயந்து போய் இங்கே வந்தாங்க. நீங்கள் மட்டிலும் இதை ஒன்றுத்த மட்டிலும் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். சரி நீ அந்த அளவுக்கு இறங்கி பேசுறீனா ஓகே. ஹீரோ மனசுலேயே நினச்சிக்கிறான், பரவாயில்லையே இந்த சைக்கோபாத் பொண்ணு ஒரு வழியா இந்த பிரச்சனையை நிப்பாட்டிட்டா போல இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு சைடில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் இந்த மாதிரி அவ சாரி கேட்டதுக்கு சந்தோஷமா இல்லை போல இருக்கு. சிங்சான்லேயே ரொம்பவும் பிக்கஸ்ட் குரூப்னா அது இவங்க 2 பேரும் தான். ஏன்னா இவங்க ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஸான கிளானு. எனக்கு வேற வழியே கிடையாது, இவங்க 2 பேரையும் நான் ப்ரைஸ் பண்ணி தான் ஆகணுமா? அங்கிள் ஜாக்யாங். மாஸ்டர் ஜின்மோ நீங்கள் இப்போ என்னை அங்கிள் நான் கூப்பிட்டீங்க. அங்கிள் இது வேணா சாங்சுங்கோட டெரிட்டோரியா இருக்கலாம், பட் ஆனால் இங்கே நடந்த இந்த விஷயம் சிங்சான் சம்மந்தப்பட்டது. இவங்க வந்தது உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வந்தது தப்பு தான். பட் ஆனால் இங்கே வந்தாங்களே அட்டாக்கர்ஸ், அவங்க டேங்க் கிளானோட எனிமி. இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு எடுத்தீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். இந்த சுச்சுவேஷனில் ப்ரைடை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? உங்கள் சாங்சுங் பெரிய ஆளாக காட்டுறதுக்கு நம்ம 2 பேருக்குமே தெரியும் டேங்க் ஃபேமிலி இந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயத்துலலாம் ரொம்பவும் சூப்பரான ஆளுங்கன்னு. ஆமாம் மாஸ்டர் ஜின்மோ, அது என்னமோ உண்மைதான். பட் ஆனால் இந்த விஷயம் நடந்தது எங்களோட மவுண்டன்ல ஆச்சே. அப்போ அங்கிள் நம்ம ஏன் இப்படி வச்சுக்க கூடாது? இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணட்டும், பட் ஆனால் உங்களுக்கு கிளியா இருக்கட்டும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அவங்களோட ப்ரைடு செமையாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால அதுக்கப்புறமேலுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி பண்ணாக்க அவங்க உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், உங்களோட ப்ரைடு இன்க்ரீஸ் ஆகிடும். இவரும் இதுவும் நல்லா தான் இருக்குது, அந்த டேங் ஹவுஸ் வாரியர்ஸ் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது நல்லா இருக்கே. ஸ்வாட் ஆஃப் மூடாங், நீ சூப்பராகவே யோசிக்கிற. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? நான் ஜஸ்ட் சாங்சுங் மாதிரி திங்க் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், பரவாயில்லையே இவர் ஒரு வழியாக என்னை ஸ்வாட் ஆஃப் மூடாங்னு கூப்பிட்றாரு, ஜின்மோன்னு கூப்பிடாம. அப்போ இவரை என் சைடு கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ சரி, நான் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கிரிமினல்ஸ்லாம் எங்கள் டெரிட்டோரியில் ரத்தம் வெள்ளத்தை ஓட பார்த்தாங்க, அதை நீங்கள் தான் தடுத்துருக்கீங்க. இவரும் ஒன்று எங்களை மன்னிச்சிருங்க உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கு. இவர் ஒன்று கண்டிப்பாக இங்கே செத்து கிடக்குறீங்க எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் நாள் முன்னாடி தேடிட்டு இருந்தீங்களே, அதான் கேப்சர் பண்ண முடியாமல் அலைஞ்சிங்களே, அவங்களா இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் கிளான் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாகவும் இருந்திருக்காது. பட் ஆனால் எங்களோட இன்வெஸ்டிகேஷன் எபிலிட்டிஸ் வந்துட்டு கம்மி தான். ஏன்னா நாங்களாம் வெறும் சத்தோசிஸ் தான். அதனால தான் நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல உங்களோட ஹெல்ப்பை கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க? இதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீங்கனாக்க எங்களோட மவுண்டனில் நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். இவனுக்கு ஷாக்கு, என்னது இவங்க சாங்சுங் கிளானு பர்மிஷன் தராங்களா நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு?
அது மாதிரி மட்டும் இருந்ததுனாக்க 2 பேர் சைட்லயும் சண்டை வரும் அப்படின்னு நினைச்சு நாங்க பயந்துகிட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணாம இருக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்க. பட் ஆனா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இது எங்க இடத்துல நடந்ததுனால அதுக்கான விஷயம் எல்லாத்தையும் நீங்க எங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஓ அப்படியா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க கண்டிப்பா இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்றோம். அதே மாதிரி நெய்பர் மவுண்ட் எமிக்கும் நாங்க போற மாதிரி இருக்கோம். இவரும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க வந்துட்டு போலாம், நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னாரு. இவருக்கு ஒரே குசி. வாவ் சூப்பர் சூப்பர். சாங் சங் அப்புறம் சாங் எமி இந்த 2 இடத்துக்குமே எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம போயிட்டு வரலான்னு தெரிஞ்சா மாஸ்டர் டேங்க் கிளான் லீடர் ரொம்பவும் சந்தோஷப்படுவாரு. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அப்பாடா ஒரு வழியா இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த விஷயத்த நான் டேங்க் ஃபேமிலிட்ட விட்டுற வேண்டியதான். அப்புறம் அங்கிள், நான் வந்துட்டு திரும்ப சாங் சுங் கிளானுக்கு போட்டுமா? கண்டிப்பா ஜின்மோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதுவும் இல்லாம இந்த விஷயம் எல்லாத்தையும் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும்ல. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அப்ப சரி இதான் கரெக்டான டைம், அந்த காம்பினேஷன் டெக்னிக்கை நம்ம தேடுறதுக்கான டைம். மாஸ்டர் ஜின்மோ, நீங்க வந்துட்டு டேங்க் ஃபேமிலி தேடிட்டு இருந்த ஆளுங்களை எல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கீங்களா? இவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, இந்த பையன் ஜாங் யாங்க அங்கிள்னு கூப்பிட்டுருக்கான், அப்புறம் மரியாதை கொடுத்துருக்கான். கரெக்ட் தான். ஏன்னா மூடாங் அப்புறம் சாங் சுங் 2மே டிஏஓ கிளான் தானே. அதனால இப்போக்கி ஜின்மோட அக்காம்ப்ளிஸ்மெண்ட் ஊடாங்க்கு மட்டும் இல்லை நம்ம கிளானுக்கும் வரும். ஹவுஸ் டேங்க் முன்னாடி நம்ம கிளானோட டிக்னிட்டியை ரொம்பவும் அதிகமாக்கியிருக்கான். சூப்பராக பண்ணீங்க 2 பேரும், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக கிராண்ட் மாஸ்டர், இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்வார்ட் ஆஃப் மூடாங் ஜின்மோவோட ஐடியா தான். ஒரு சத்தோசி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கான் ஜின்மோ. மாஸ்டர் ஜின்மோ, இந்த மாதிரி ஜாக்யாங்கே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றாருன்னா அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க கிராண்ட் மாஸ்டர்? நான் என்னோட டியூட்டியை தானே பண்ணேன். கிராண்ட் மாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேவர் கேட்கலாமா? சொல்லு ஜின்மோ, நாங்கள் எல்லாருமே கேட்குறோம். கிராண்ட் மாஸ்டர், நான் வந்துட்டு மறுபடியும் ஆன்சிஸ்டல் டெம்பிளை விசிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ஆல்ரெடி ஆன்சிஸ்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டியா ஜின்மோ, மறுபடியும் ஏன் அங்கே போகணும்னு சொல்கிற? கிராண்ட் மாஸ்டர், உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த மாதிரி இடத்துல தான் என்னோட மெடிடேஷனை பண்ணுவேன். மூடாங்லேயும் இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல தான் நான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவேன், ரெஸ்பெக்டும் கொடுப்பேன். அது எனக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. இப்போ ஜின்மோ, நீ என்ன சொல்ல வர? ஆன்சிஸ்டர் டெம்பிளில் நீ மெடிடேட் பண்ணணும்னு சொல்ல வரியா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக இது என்னடா இது கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. தயவு செஞ்சு எஸ் சொல்லிடுங்க. எஸ் ஜின்மோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எப்படி தோணுதோ அப்படி பண்ணு. இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, என்ன ஒரு டிஃப்ரெண்டான ரெக்வஸ்ட்டாக இருக்கு. சரி, இந்த வயசில் ஸ்வார்ட் ஆஃப் மூடாங்க இருக்கானாக்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்கும். இதை மற்றவங்களாம் அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அப்போ கிராண்ட் மாஸ்டர், நான் அந்த மெடிடேஷன் தனியாக பண்ணா ஓகேவா? அப்போ சரி, மாஸ்டர் ஜின்மோ மெடிடேட் பண்ணுறப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஜாங் யாங். ஓகே கிராண்ட் மாஸ்டர். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த முயலை அந்த ஓட்டையில் போட்டு பார்க்கறது மட்டும்தான். ஓடு. ஓகே காய்ஸ், இதோட சாப்டர் 106 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். டாடா, பை பாய்.